ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் நாம் ஒரு இன்றியமையாத பதிகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பாடலையும் நுட்பமான பொருள்களையும் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்து நமக்கு வழங்கிய பச்சை பதிகம் என்ற பதிகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடலாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இது சமண முனிவர்களுடன் அவர் அனல்வாதில் ஈடுபட்ட பொழுது தீயினில் வேகாமல் அப்படியே நெருப்பினை வென்று நமக்கு கையில் கிடைத்த அற்புதமான பதிகம் இது. திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கின்ற போகமார்த்த பூன்முலையால் உடனுரை தர்பாரண்யேஸ்வரர் பற்றிய பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை பதிகத்தை உறக்க எந்த நேரமும் பாடிக்கொண்டும் நெஞ்சில் நினைத்து கொண்டும் இருந்தால் சனி பகவானால் வரக்கூடிய சகல துன்பங்களில் இருந்தும் நாம் விடுதலை பெறலாம் என்பது திண்ணம். ஏனென்றால் இறுதி பாடலான 11வது பாடல்ல ஞானசம்பந்த பெருமான் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இந்த ஒவ்வொரு பாடல் பதிகத்தினுடைய கடைசி பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த பதிகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு 6வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. இப்ப மற்ற 5 பாடலையும் சுருக்கமா நினைவூட்டி விட்டு 6வது பாடலுக்கு போவோம். ஏனென்றால் எவ்வளவு அதிகமாக பதிகங்களை பாடல்களை பாடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நமக்கு மன தூய்மையும் நிம்மதியும் பேரானந்தமும் கிடைக்கும். நேரடியாக 6வது பாட்டுக்கு போனோம்னா 5 பாட்டில் என்னையா சொல்லியிருக்குன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போய்விடும் என்பதனால எப்பொழுதுமே முதல் பாட்டிலிருந்தே சுருக்கமாக சொல்லி 6வது பாட்டை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்கிட்டு வரேன். இந்த பதிவுகள் அனைத்துமே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிரதோஷம் என்ற ஃபோல்டர்ல இருக்குது. நீங்க ஆணையப்பன் திருமந்திரம் அப்படின்னு யூடியூப்ல போய் டைப் பண்ணி என்னுடைய படத்துடன் கூடிய என்னுடைய சேனலுக்குள்ள போனீங்கன்னா அதுல செட்டில் போய் பிரதோஷம்னு அடிச்சீங்கன்னா பிரதோஷத்துல வரக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கலாம். கந்தர் அனுபூதின்னு படிச்சு பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதியில உள்ள அனைத்து பாடல்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி சிவபுராணம்னு டைப் பண்ணீங்கன்னா சிவபுராணத்தினுடைய 92 வரிகளுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். கம்பராமாயணம் 2 மணி நேரம் 42 மணி நிமிஷம் முதல் கம்பம் முழு ஸ்ரீராமன் பெருமைன்னு முழு ராமாயணமும் அதில் இருக்கு, பார்க்கலாம். கோளறு பதிகத்தினுடைய விளக்கம் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கு என்பதை புதிதாக பார்ப்பவர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இப்போ இந்த பச்சை பதிகத்தினுடைய முதல் 5 பாடல்களை விரைவாக பார்த்துவிட்டு 6வது பாடலுக்கு நம்ம போக போறோம். இது திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரனுடைய பெருமைகளை பற்றி பாடக்கூடியது. இந்த பாடல்களை எல்லாம் பாடி வந்தோமே ஆனால் சனி பகவானுடைய பிடி நம்மை இருக்க பிடிக்காது. ஏனென்றால் நவகிரகங்களினுடைய தலைவர் சிவபெருமான், அவரிடம் போய் சரணடைந்து விட்டால் நாளும் கோளும் ஒன்றுமே செய்யாது. அதுதான் விஷயம். நாம் மனசார முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். இன்ப வாழ்க்கையிலிருந்து இன்பத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டு இருக்காமல் சில சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து இறைவனை தேடி வர வைக்கிறார். நாமவே இறைவனை தேடி சென்று விட்டோமே ஆனால் இந்த துன்பங்கள் வராது. இதுதான் விஷயம். இறைவனை நாடி செல்லாதவர்களுக்கு சில துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து இறைவனை நினைக்க வைப்பார். எந்த நேரமே இறைவனை நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு அந்த வேலையே தேவையில்லை. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இறைவனை அடைவது எப்படி? எப்போதுமே நினைச்சு கொண்டிருக்கிறதாங்க இறைவனை அடைவதற்குரிய ஒரே வழி.
நீங்க என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த இறைவனை மனசார நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்குதான் அற்புதமான பஞ்சாக்கர மந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். சிவைய நம்ம, அது சூக்கும உடம்புக்குரிய மந்திரம். நமசிவைய இந்த ஸ்தூல உடம்புக்குரிய மந்திரம். இந்த ரெண்டையுமே சொல்லிக் கொண்டிருந்தா ரொம்ப நல்லது. ஸ்தூல உடம்பும் சூக்கும உடம்பும் புனிதம் அடைந்து விடும். அப்புறம் என்ன, இறைவனை சேர்வதுதான். அதனால்தான் இந்த உடம்பு 5 அடுக்குகளால் ஆனது. 5 அடுக்குகளுக்குரிய மந்திரமாக சிவய நம, எனம சிவ, மசிவயன, வய நமசி, நமசிவய ஓம் என்ற 5ஆக அதை வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சாக்க மந்திரத்துல. ஆனந்தமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்ப இந்த 5 கோஷங்களுக்கு உரிய மந்திரங்கள் தான் இந்த சிவய நம, எனம சிவ, மசிவயன, வய நமசி, நமசிவய ஓம். அப்ப இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்ம உடம்பில் உள்ள 5 அடுக்குகளும் தூய்மை பெற்றுவிடும். 5 அடுக்குகளும் தூய்மை பெற்று விட்டால் இறைவனை சேர்வதுதானே அடுத்த நிலை. அப்ப இந்த பச்சை பதியத்தினுடைய முதல் பாடலிலிருந்து உள்ள 5 பாடல்களை விரிவாக பார்த்துவிட்டு 6வது பாடலுக்கு போகும். முதல் பாடல், போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. அவர் யாருடன் இருக்கிறார்? போகமார்த்த பூன்முலையாளோடு இருக்கிறார். உலகுக்கு எல்லாம் இன்பங்களை வாரி வழங்கக்கூடிய அம்மையை இடப்பாகத்தை கொண்டிருக்கிறார். அவர் வெள்ளை ஏற்றின் மேல் வெள்ளை ரிஷபத்தின் மேல் ஏறி இருக்கிறார். அவர்தான் இந்த வேதங்களை எல்லாம் உலகுக்கு அளித்தவர். புலித்தோலை அணிந்தவர், யானைத்தோலை போர்த்தி கொண்டிருப்பவர், ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. தாருகாவன முனிவர்கள் அவரை கொல்வதற்காக நச்சுப்பாம்பினை ஏவிய பொழுது அதை எடுத்து தன் மேல் போட்டுக்கொண்டார் அடக்கி. வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு மேருமலையை மத்தாக கொண்டு தேவர்கள் பார்க்கடலை கடந்து அந்த விஷம் முதலில் வந்து அவர்களை துரத்திய பொழுது அந்த விஷத்தை அறிந்து அம்மையால் கழுத்தில் இறுக பற்றப்பட்டு திருநீலகண்டனாகி தேவர்களை காத்தார் அல்லவா. ஆக அதை நினைவூறும் விதமாக அந்த வாசுகி என்ற பாம்பு இறைவனிடம் வாழ்த்துக்களை பெற்று அவருடனே இருக்குமாறு அதை தலையில் அணிந்து கொண்டார். கோவண ஆடையில ஒரு பாம்பு வச்சிருக்காரு, அது தாருகாமன முனிவர்கள் அனுப்பின பாம்பை அடக்குனது. தலையில ஒரு பாம்பு வச்சிருக்காரு, அது வாசுகிங்கிற பாம்பு நன்றியின் அடையாளமாக உள்ளது. அதான் நாகமார்த்த நம்பருமான் மேயது நல்லாரே. எல்லா தத்துவங்களையும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அடுத்த பாடல், தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர் பால் உடையன் ஏடுடையவ மேலுலகோடு ஏழ்கடலுஞ்சூழ்ந்த நாடுடைய நம்பருமான் மேயது நல்லாரே. ஒன்னு வரிகளை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி படிக்க ஆசைப்படும். தோடுடைய காதுடையன், தோடு பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அதை ஏன் காதுல வச்சிருக்கான்னா அம்மையை இடப்பாகத்துல வச்சிருக்கிறதுனால இடப்பாகத்துல தோடு இருக்கு. தோடுடைய காதுடையன் தோளுடையன், புலித்தோலை அணிந்தவன், யானைத்தோலை போர்த்தியவன் தோளுடையன், தொலையா பீடுடைய போர்விடையன், பெருமை குறையாத வெள்ளை ரிஷப வாகனத்தின் மேல் போர்க்குணம் பொருந்திய ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி எழுந்தரில் இருக்கக்கூடியவன், அம்மையை இடப்பாகத்தை கொண்டிருக்கக்கூடியவன், பெண்ணுமோர் பாலுடையன், ஏடுடைய மேலுலகோடு 7 கடலும் சூழ்ந்த அடுக்கு அடுக்குகளாக 7 உலகங்கள் இருக்கின்றனவா, அந்த 7 உலகம் கடலால் சூழப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த நாட்டை ஆளுகின்றவன் இருக்கின்ற இடம் திருநள்ளாறு. ஆஹா, என்ன அற்புதமான கவித்துவம். இது 2வது பாட்டு. 3வது பாட்டு, ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நான்மறையான் நம்பருமான் மேயது நல்லாரே. ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி,
ஆகம முறைப்படி திருத்தப்பட்டு வரவழைக்கப்பட்ட திருநீரை உடலெங்கும் பூசி இருக்கக்கூடிய ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலையோர் உடலெங்கும் அற்புதமான அழிகங்களை அழிந்திருக்கின்ற அம்மையை இடப்பாகத்தை வைத்திருக்கின்ற அந்த பாதத்தை பக்தர்கள் பணிந்து வணங்கினால் மான்மரியும் வெண்மழுவும் சூலமும் பற்றிய கை, இந்த கைகளையெல்லாம் உடைய அந்த எம்பெருமானின் அம்மையோடு எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானின் பாதத்தை பணிந்து வணங்கினால் நமக்கு சகலவிதமான துன்பங்களும் போய்விடும். எப்படி? மான்மரி மனம் மானை போல் துள்ளி ஓடக்கூடியது. அதை அடக்க வேண்டும் என்றால் சிவனின் பாதத்தை சரணடைய வேண்டும். அதற்காகத்தான் மான்குட்டியை வைத்திருக்கிறார். மழு என்ற ஆயுதத்தை வைத்திருக்கிறார். சிவ நிந்தனை செய்பவர்களை அந்த ஆயுதம் வெட்டி கொன்றுவிடும். எச்சதத்தன் விசார சர்மா, அவர்தான் விசார சர்மா தான் சண்டிகேஸ்வரர். எச்சதத்தன் சிவநிந்தனை செய்த பொழுது அந்த விசார சர்மா ஒரு புல்ல புடுங்கி அந்த எச்சதத்தன் தன் தந்தையின் மேல போட்டாரு. அது வெண்மழுவாக மாறி கோடாரியாக மாறி அவருடைய காலை பதம் பார்த்தது. அப்ப சிவநிந்தனை செய்பவர்களுக்கு இத்தகைய வங்கம் வந்து சேரும், தீமை வந்து சேரும் என்பதற்காக அந்த வெண்மழு வைத்திருக்கிறார். சூலமும் வைத்திருக்கிறார். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் அந்த சூலத்தை வணங்குபவர்களுக்கு நீங்கிவிடும். அப்படிப்பட்ட எம்பெருமானின் பாதத்தை வணங்கினால் நம்முடைய மனம் அடக்கம் வரும், தீய சிந்தனை எல்லாம் சென்றுவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான நற்குணங்களை உடைய பெருமைகளை உடையவ எம்பெருமான் இருக்கின்ற இடம் திருநள்ளாறு என்று இந்த 3வது பாடல் சொல்கிறது. 4வது பாடல் புல்கவல்ல வார்சடை மேற் பூம்பூனல் பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொற்பாத நிலச்சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. அவனுடைய பாதங்கள்ல போய் தங்கி இருக்கன்னா கூட அவனுடைய அருள் இருக்க வேண்டும். ஆனா இந்த பாடல்ல சொல்றாங்க, புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புனல் பெய்து நன்றாக பராமரிக்கப்பட்டு பின்னப்பட்ட அந்த சடையில கங்கை அணிந்தவன். கங்கை நேரடியாக பூலோகத்துக்கு வந்தா பூமி தாங்காது என்பதற்காக கங்கையினுடைய அந்த விசையை எல்லாம் ஆற்றலை எல்லாம் தன் தலையில் தாங்கியவன். அதான் புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புனல் பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி மாட்சிமை உடைய மாண்புகளை உடைய 5 இதழ்களை உடைய 5 இதழ்களும் சீவய நம என்பதை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குளிர்ச்சி குறிஞ்சிய கொன்றை மாலையை அணிந்த வளர்மதியை பிறைச்சந்திரனை தன் தலையில் அணிந்த அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பல்கவல்ல தொண்டர் தம் பொற்பாத நிழல் சேர, அவரை வணங்குகின்ற அடியார்கள் இறைவனுடைய அருளை சேருவதற்கு, இறைவனுடைய பாதத்தை சென்று சரணடைவதற்கு வழியை காட்டுகின்ற, வழியை கொடுக்கின்ற அந்த ஈசன் இருக்கின்ற இடம் நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே. தன்னுடைய அடியவர்கள் தன்னுடன் வருமாறு அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த பண்பினை உடையவன். அவன் பராமரிக்கப்பட்ட மனம் பொருந்திய அந்த சடையின் மேல் ஆற்றல் பொருந்திய கங்கையை அணிந்தவன். குளிர்ச்சி பொருந்திய 5 இதழ்களை கொண்ட கொன்றமாலை அணிந்தவன். தன்னை வணங்குகின்ற அடியார்களை தன்னுடைய அடியிலேயே சேர்த்துக் கொள்வதற்குரிய வழிகளை காட்டுகின்றவன். அவன் இருக்கக்கூடிய இடம் நல்லாறு. அடுத்த 5வது பாடல் ஏறுதாங்கி. ஏறுதாங்கி என்றால் ரிஷப வாகனத்தால் தாங்கப்படக்கூடியவன். ஏறுதாங்கி ஜபேஸ்வரன் திருவாரூர்ல அவதரித்து திருவாரூர் குளத்தில் தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று சைவ சித்தாந்தங்களுக்கு எல்லாம் முதல் குரு நாதனாக விளங்க வேண்டும் என்று ஒரு வரமும், எம்பெருமான் சிவபெருமான் நகர்வலம் செய்யும் பொழுது தானே வெள்ளை ஊர்தியாக இருக்க வேண்டும், வெள்ளை ரிஷபமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வரத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு இணங்க அவர் ஏறுதாங்கியாக சிவபெருமான் மாறிவிட்டார். அதான் ஏறுதாங்கி. ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் சூடி.
வளர்கின்ற பிறைச்சந்திரனை அணிந்திருக்கக்கூடியவன். அதான் ஏறு தாங்கி ஊர்தி பேணி அந்த ஜபேஸ்வரனை ஏறு தாங்கியாக ரிஷப வாகனமாக செய்து அதை தன்னுடனே வைத்துக்கொண்டு ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியம் சாடி வளர்கின்ற பிறைமதியை தன்னுடன் சூடிக்கொண்டு ஆறு தாங்கும் சென்னி கங்கையாரை தன்னுடைய தலையின் மேல் வைத்திருக்கக்கூடியவன். சென்னி மேல் ஒரு ஆடரவன் சூடி அந்த அந்த தலையில ஆடக்கூடிய நாகப்பாம்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். வாசுகி என்ற பாம்பு அந்த திருப்பார்கடலை கிடையும் பொழுது நானாக கயிறாக பயன்பட்டதன் காரணமாக அதற்கு ஒரு வரமளித்து தன்னுடைய தலையிலேயே வைத்துக் கொண்டார். எண்ணி மேல் ஒரு ஆடரவன் சூடி நீர் தாங்கி அந்த வெந்நீர் அணிந்த மார்பின் மேல் நிறை கொன்றை மாலை அணிந்திருக்கக்கூடியவன் இருக்கின்ற இடம் திருநள்ளாறே என்று 5வது பாடல் நிறைவு பெறுகிறது. இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் 6வது பாடல். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன். 6வது பாடல் என்ன? திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன். உங்களுக்கு பொருள் விளங்கிவிடும். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்களுக்கெல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே. இதான் இந்த 6வது பாடல். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன். வளர்கின்ற பிறைச்சந்திரனை அவன் ஏன் தலையில் சூடிக்கொண்டார்? திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் என்று ஏன் ஆகி போனார்? சந்திரன் இருக்கின்றானே, திங்கள் என்ற பெயருடையவன் சந்திரன். அவனுக்கு 27 மனைவிகள், 27 நட்சத்திரங்களும் 27 மனைவிகள். ஆனால் 27 மனைவிமார்களிடமும் ஈக்குவலாக அன்பு செலுத்தாமல் ரோகிணியின் மேல் மட்டும் அதிகமாக அன்பு செலுத்தினான். இப்ப மற்ற 26 நட்சத்திர மனைவிகளும் தங்களுடைய தகப்பனான தட்சன்ட்ட போய் முறையிட, எங்களெல்லாம் கவனிக்காம ஒருத்திட்ட மட்டுமே பாசமாக இருக்கிறான் என்று புகார் அளிக்க, தந்தை பாசத்தின் மிக கொண்டு அந்த தட்சன் அந்த சந்திரனை, நீ எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாக நடத்தாமல் ஒரு பிள்ளையின் மேல அன்பு வைத்திருப்பதனால் நீ தேர்ந்து போவாயாக என்று சபித்து விட்டான். இப்ப நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவன் தேய்த்து கொண்டே வந்தான். ஆகா, ஒரு நிலையில இல்லாம போய்விடுவோமே என்று சொல்லி சிவபெருமானை சரணடைந்தான். யாரு சரணடைஞ்சாலும் காப்பாத்திடுவார், அதான் சிவன். அந்த ஆக்கில் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அவரை தலையில வச்சு கொண்டாரு. இன்னும் 3 நாள் விட்டுருந்ததுன்னா தேஞ்சு போயிருப்பான். தலையில வச்சுட்டு நீ இன்னிலிருந்து வளர்ந்து வருவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப தட்சனுடைய சாபத்தால் அவன் தெய்வதும் சிவனுடைய சாப விமோசனத்தால் அவன் வளர்வருமாக இருக்கிறான். இதன் காரணமாகத்தான் அமாவாசையும் பௌர்ணமியும் வருகிறது. வளர்பிறை தேய்பிறை என்ற 2 திதிகள் வருகின்றது. அப்படிப்பட்ட சந்திரனை தலையில் வைத்திருக்கக்கூடியவன் திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன். இமையோர்கள், தேவர்கள்லாம் இமைக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் கிடையாதுன்னு அர்த்தம். இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்ச. இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன், எப்பொழுதுமே இவன்தான் எங்களுக்கு தலைவன் என்று சிவபெருமானுடைய அடியை விழுந்து வணங்குவார்கள். தங்களுடைய தலையால் சிவனுடைய அடியில் போய் தன் தலை விழுமாறு வழங்குவார்கள். எங்களுடைய தலைவன் தேவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தேவர்களுக்கு தலைவன் யாரு? தேவேந்திரன். அப்ப தேவேந்திரன் தலைவனாய் இருக்கும் பொழுது இவரை ஏன் சிவபெருமானை ஏன் தலைவன் என்று சொல்கிறான் என்று உங்களுக்கு சிறு ஐயப்பாடு வரும். தேவேந்திரன் செயல் தலைவன், நிரந்தர தலைவன் சிவபெருமான். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் தேவலோகம் ஆபத்தில் இருக்கிறதோ அப்பமெல்லாம் தேவலோகத்தை காப்பாற்றி அந்த அரச பதவியை இந்திரனுக்கு, தேவேந்திரனுக்கு வழங்கக்கூடியவர் சிவபெருமான். இப்ப சூரபத்மன் இந்திரலோகத்தை, தேவலோகத்தை அபகரித்து அவங்களை விரட்டி விட்டுட்டான். அப்ப எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்ட உடனேதான் அவரு தங்களுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை தோற்றுவித்து ஆறுமுக கடவுளாக்கி அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வைத்து அந்த இந்திர பதவியை பழையபடியும் அவனுக்கு வழங்கினார்.
எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருப்பதால் மைந்தன் அவன் என்று மாட்டிக்கொள்ளீரே என்கிறது திருமந்திரம். எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய், நெற்றுக்கண்ணிலிருந்து இருமூன்று வட்டமாக 6 பொறிகள் வந்தன. எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண் முன்னே சண்முகம் தோன்றலால் 6 முக கடவுள் தந்தை அந்த பொறியிலிருந்து தோன்றினாரு. கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருத்தலால் அவருக்கு கந்தசாமி என்ற பெயர் வந்தது. மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்கிறே, அவன் சிவபெருமனுடைய மகன் என்று சொல்லாதீங்க. சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுடைய அம்சமாக ஆறுமுக கடவுளை தோற்றுவித்தார். அப்ப அப்படியெல்லாம் தேவலோகம் ஆபத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த தேவலோகத்தை காப்பாற்றிக் கொண்டு தேவலோகத்தினுடைய நிரந்தர தலைவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், செயல் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன். அதனாலதான் எங்களுச்சி இமையோர்கள் எங்களுச்சி எம்மெறிவன் என்றடியே இறைஞ்ச தங்களுச்சியால் வணங்கும் தன் அடியார்களுக்கு எல்லாம் இமையோர்கள் எப்படி தங்களுடைய தலையை சிவபெருமானுடைய தாள் என்று சொல்லக்கூடிய பாதத்தில் வைத்து வணங்கி அருள் பெற்றார்களோ, அதை போல நம்ம சாதாரண தொண்டர்களாகிய நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய தலையை சிவபெருமானுடைய பாதத்தில் வைத்து வணங்குகின்றோமோ அப்போதெல்லாம் நாமும் சிவலோக பதவியை அடையலாம். அதான் தங்களுச்சியால் வணங்கும் தன் அடியார்களுக்கு எல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே. தங்களுடைய தலையால் வணங்கும் அடியார்களுக்கு எல்லாம் தலையாய பதவியை இந்த பிறவியிலும் சிவலோக பதவியை அடுத்த பிறவியிலும் வழங்கக்கூடியவர் அந்த சிவபெருமான். அவர் இருக்கக்கூடிய இடம் திருநள்ளாறு என்று இந்த 6வது பாடல் நிறைவு பெறுகிறது. திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம்மிறைவன் என்ற அடியே இறைஞ்ச தங்களுச்சியால் வழங்கும் தன் அடியார்களுக்கெல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே. அப்ப இந்த 6 பாடல்களையும் படித்துக்கொண்டு இந்த பிரதோஷத்தை சிறப்பாக வழிபாடு செய்து நீங்க இந்த பிரதோஷ வேளையில் சிவனுடைய அருளை பெற்றுவீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பிரதோஷ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.